ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, கண்டெஸ்ட்ல கலந்துக்குங்க. குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க. பவர்ட் பை கேபின் லைன் டேட் சிரப். தினமலர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வக்பு மசோதா நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. அது சட்டமாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில இது சம்பந்தமாக தொடர்ந்து வக்பு மசோதா தொடர்பாகவும் வக்பு சட்டங்கள்ல பல திருத்தங்கள் வேணும் அப்படின்னும் பல முறை இது சம்பந்தமா நம்மோடு பேசி கொண்டிருந்தவர் வழக்கறிஞர் சௌஹத் அலி. இதுக்கு முன்னாடியான நிகழ்ச்சியில கூட இப்போ இந்த திருத்தம் சட்டமா மாறி இருக்கு. இது எந்த அளவிற்கு இஸ்லாமிய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்க போகுது, ஏழை இஸ்லாமியர்களை பாதுகாக்க போகக்கூடிய சட்டம் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. அப்படி என்னென்ன சாராம்சங்கள் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம வழக்கறிஞர் சௌஹத் அலியோடைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயன். சார், ஃபர்ஸ்ட் வக்பு அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கான ஒரு உரிமையா பார்க்கப்படுது. அந்த உரிமையில மத்திய அரசு இப்போ கை வைத்திருக்கிறாங்க. இது சிறுபான்மையினரை ஒரு ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்றாங்க. என்ன சார், வஃப்ன்றது தர்மா ப்ராப்பர்ட்டி. அது நிரந்தரமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எப்படி இந்த சட்டம் 1995 வந்த சட்டத்தை அமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. 1995 வந்த சட்டம் 2013 அமெண்ட் ஆயிருக்கு. காங்கிரஸ் இருக்கும்போது 2013 அப்புறமா இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இந்த 2013 சில இஷ்யூஸ்லாம் வந்தது. அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இப்போ இந்த ஆக்ட் வந்திருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் அதுல இருந்துச்சுன்னு சொல்லுங்க சார். அதில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் செக்ஷன் 40 இருந்தது. செக்ஷன் 40 இப்போ அதை நீக்கிட்டாங்க. அந்த செக்ஷன் 40 என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டு தான் தீர்மானிக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபா இல்லையான்னு. இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃப்னு வக்ஃப் போர்டு நினச்சா அதை அவங்க அது வக்ஃபா அதை டிக்ளேர் பண்ணலாம். அது ஃபைனல். அது எதிர்க்கணும்னா நீங்கள் ட்ரிபுனலில் தான் போகணும். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. அதனால பல ப்ராப்பர்ட்டிஸ் இது வக்ஃப்னு சொல்லி வக்ஃப் போர்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி தனிப்பட்ட நபர் சோன்சோடைய ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் எப்படி எடுக்க முடியும்? இல்லை, அப்படி கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையான்றதும் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்கு. அவங்க இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஃபைனல் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. இதை எதிர்க்கணும்னா நீங்கள் ட்ரிபுனலில் தான் போகணும். ட்ரிபுனலில் உங்களுக்கு அந்த கான்செப்ட் சிவில் கான்செப்ட் மாதிரி கிடையாது. அவங்களோட ஓன் ப்ரொசீஜர் இருக்குது. ட்ரிபுனலோட ப்ரொசீஜர் வேறு. ஏன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப்னு சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சர்வே 1954 இருந்து போவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். அது சர்வே கமிஷன், வஃப் சர்வே கமிஷன் இருந்தது. அந்த வஃப்லேயே சர்வே பண்ணுவாங்க. வஃப் அசிஸ்டன்ட் சர்வே ஆஃபீஸர்ஸ்லாம் சர்வே பண்ணி இந்த வஃப் என்ன எக்ஸ்டென்ட், ப்ராப்பர்ட்டியோட என்ன எக்ஸ்டென்ட் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபார்மா எழுதுவாங்க. இந்த வஃப்போட ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ, இந்த எவ்வளோ எக்ஸ்டெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இதோட வேல்யூ என்ன, அந்த காலத்தில் இது என்ன வேல்யூ, இது என்ன மார்ட்கேஜ் பண்ணியிருக்காங்களா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேசிக் டாக்குமெண்ட் இருக்கும். ரொம்ப வஃப்ஸ்க்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இது வஃப்பில் ரிஜிஸ்டர் ஆனதுக்கு இது ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் தான் வஃப் ஃபைனல். இது வஃப் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம வஃப் ஆக்டில் வந்துடுது. அதுக்கப்புறம் அதை விற்கவோ வாங்கவோ முடியாது. அந்த காலத்தில் 54 வித் த பெர்மிஷன் ஆஃப் த இது இருந்தது வக்ஃப் போர்டு. இப்போ அது 2013 விற்கவே முடியாதுன்னு வந்துருச்சு. சரி. ஸோ இதில் தான் பிரச்சனையே வருது. ஏன்னா இந்த சர்வே எடுக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் வச்சு நம்ம இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி கரஸ்பாண்டிங் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்குன்னு அவங்க பார்க்கல. ஒரு டாக்குமெண்ட் 19 இப்போ நம்ம இதே எடுத்துப்போம், நம்ம
திருச்செந்துறை எடுத்துப்போம். அந்த வக்ஃப் ப்ரோஃபார்மால என்ன இருக்கு, சொல்றீங்க? திருச்செந்துறையே சொல்றேன். அந்த வக்ஃப் ப்ரோஃபார்மாவை நம்ம பார்க்கலாம். அந்த வக்ஃப் ப்ரோஃபார்மால என்ன இருக்குன்னா 1913லயே வந்து அந்த முத்தவலி அதை வித்துட்டு போயிட்டாருன்னு இருக்கு ஒன்று. இன்னொன்று நாட் ஒன்லி தட், அது வித்துட்டாருன்னு எழுதிட்டு இது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு நான் கேள்விப்பட்டேன்னு கூட அதில் எழுதுறாங்க. அப்புறமா ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இந்த என்டையர் வில்லேஜ் எப்படி வந்தது, இது வந்து நவாப் அன்வருதீன் கொடுத்தாரு, ஹைராத்தினாம் அப்படின்னு சொல்லி அதிலலாம் இருக்கு, அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அந்த காலத்துலேயே அதை என்ன பண்ணியிருக்கணும், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை வச்சு பார்த்துருக்கணும். ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் என்ன இருந்திருக்கும், ஓகே அசியூம் 1954 இது 56ல் அந்த எழுதுறாங்க, 55 எழுதுறாங்க, அந்த சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது வந்து இனாம் அபாலிஷன் ஆக்ட்லேயும் அப்புறமா வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு ரொம்ப இந்த கையை ஜப்தி பண்ணி ரயத்வாரி பட்டா கொடுத்துட்றான். இப்போ ரயத்வாரி பட்டாலேருந்து ஒருத்தங்க ஒரு 5 வருஷம் அது அனுபவிச்சிருப்பாங்க, திருப்பி அதை வித்துட்ருப்பாங்க. அது கடைசியில் வந்து யார் வாங்கினாங்களா, வக்ஃப் போர்டு சொல்லி இது எங்களோட சொத்து, இது வந்து நீங்கள் வந்து செக்ஷன் 104ல் விற்க முடியாது, ஏலினேட் பண்ண முடியாது, மார்ட்கேஜ் பண்ண முடியாது, இது வந்து யாருக்கு எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் எல்லா எஸ்ஆர்ஓஸ்க்கு அனுப்புகிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா 1913லேயே முத்தவலி வித்துட்டாரு. முத்தவலி வித்த பிறகு வந்து அபாலிஷனில் போகுது எல்லாமே. இல்லைனாலும் ஒருவேளை முத்தவலி விற்காம இருந்திருந்தா 100% அபாலிஷன் தான், அது லேண்ட் அபாலிஷனில் போயிடும். ஸோ இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் வந்து இவங்க ரீகன்சைல் பண்ணலை. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்குது, இப்போ நான் ஒரு கிளைம் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு வக்ஃப் இருக்குது, அதில் வந்து 1000 ஏக்கர் அதோட பர்ஃபார்மாலே இருக்குது, 1000 ஏக்கர்ஸ் பர்ஃபார்மாலே இருக்குது. அது 1954ல் அந்த பர்ஃபார்மா எழுதுகிறாங்க, 55ல் எழுதுகிறாங்க. அதுக்கு முன்னாடியே 1951ல் என்டையர் வில்லேஜ், ஒரு வில்லேஜே வந்து இது பண்ணிடுறாங்க, டேக்கன் ஓவர் பை த கவர்மெண்ட் அண்டர் மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டில். அது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. 1958 54ல் அந்த சர்வே முடியுது. ஆனால் லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து 1963 வரைக்கும் அந்த வக்ஃபோட லேண்டை வந்து ஜப்தி பண்ணுறாங்க கவர்மெண்ட். இது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை இந்த ப்ரொஃபார்மால. ஏன்னா அது வந்து 1951ல் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் 51ல் எடுத்தது, 58ல் இவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு ஒட்டியே ஒரு லேண்ட் ரிஃபார்ம், ஒரு ஜப்தி நடவடிக்கை நடக்குது, 1963 வரைக்கும் நடக்குது. அப்போது 1963 வரைக்கும் என்ன ஜப்தி பண்ணாங்களோ லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து கவர்மெண்ட்டை கையாகிட்டாங்களோ அது வந்து இந்த ப்ரொஃபார்மாவில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரொஃபார்மா பார்த்து இது எல்லா லேண்ட் எங்களுது தான் அப்படின்னு. அது வந்து அங்கே ஆல்ரெடி ரயட்வாரி பட்டா கொடுத்து அங்கே வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் அதில் வந்து உறுதிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகும், ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தானே வரும். நான் இதில் ஒரு டவுட் கேட்குறேன். இப்போ அந்த லேண்டு மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, வக்புன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சண்டை யாருக்கு இடையில வரும்னா அரசுக்கும் வக்புக்கும் இடையில தானே உருவாகும். அப்படிதான். சரி, கவர்மெண்ட் அவங்களோட ரைட்ஸை டிஃபெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ உங்க ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, அரசுக்கே வக்பு மூலமா பல சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சட்டம் இயற்றுறதுங்கிறது அரசுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறது மாநில அரசுக்கு தெரியும்ல. மாநில அரசு அந்த வக்பு அமெண்ட்மெண்ட்டை எதிர்க்கிறாங்க. இல்ல, அது அந்த செக்ஷன் 40 மட்டும் எதிர்க்கல, மற்ற இஷ்யூஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ரீசன்ஸ் இருக்கலாம் எதிர்க்கிறதுக்கு. மெயின்லி வந்து முஸ்லிம்ஸ் அதை எதிர்க்கிறாங்க, எங்களோட ஓட் பேங்க் செக்ஷன் இல்ல, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பர்టిక్యులரா இந்த செக்ஷனை எதிர்க்கிறாங்களா? இந்த அந்த செக்ஷன் இல்ல எல்லாம். அதனால மாநில அரசுகளுக்கும் வக்புக்கும் இடையில பல இடங்கள்ல கோர்ட்ல என்ன நடக்குது, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சோ அப்போ இது ஒரு அரசுகளை பாதுகாக்கிறது மாதிரி தானே, அரசுக்கான சில சிக்கல்களை தீர்க்கிறது மாதிரி தானே இந்த வக்பு. ஆமா, ஈவன் இந்த கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு இல்லையா, அது சில இது வக்ஃப்னு கிளைம் பண்றாங்க, அதுல கூட ஒரு ரிலீஃப் ஒன்று வந்திருக்கு. கவர்மெண்ட் லேண்ட், ஆக்குபைட் லேண்டை வந்து நீங்க கலெக்டர் தான் டிசைட் பண்ணணும். எஸ், ஆமா, கலெக்டரே அதுல இருக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம். அது கலெக்டர் விட்ட வேற யார்கிட்ட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்கு? ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் கலெக்டர் கிட்ட தானே இருக்கு. கலெக்டர் தானே இந்த ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி இவங்க கிளைம் பண்ற லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லயும் இனாம் அபாலிஷன்லயோ இது அபாலிஷ் ஆகலைன்னு சொல்றதுக்கு எந்த அத்தாரிட்டி? கலெக்டர் தானேங்க அத்தாரிட்டி. சீஃப் ரெவென்யூ ஆஃபீஸர் யாரு? டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், அவர் தானே, கலெக்டர் தானே, அவர்கிட்ட தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 1980s இருந்து எல்லாமே ரெக்கார்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. லேண்ட் ரிஃபார்ம் ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கும், வேற யார்கிட்ட இருக்கும்? வேற யார்கிட்டயும் இருக்காது. இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இவங்க எழுதின ப்ரொஃபார்மால
அந்த ப்ரொஃபார்மா 1954 இருந்து அதுக்கு முன்னாடி நடந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸும் அதுக்கப்புறமா வந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸும் இல்லை ஈவன் பிரிட்டிஷ் 1933 கூட ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ்னு இருக்குது. ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸை கூட பார்த்துருக்கலாம். ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் வந்து பிரிட்டிஷ் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யாரோட ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸில் யாரோட பேர் இருக்கா அவன் தான் லேண்ட் ஹோல்டர்னுது, லேண்ட் ஓனர்னு சொல்லலை. அப்போ லேண்ட் ஹோல்டர் பொசிஷன் அவ்வளோதான். அதுலேயே வந்து என்ன ஆகுதுன்னா சில வஃப்ஸ்லாம் வந்து அடிபட்டு போயிடுச்சு ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ்லேயே 1930s 34 33லேயே. அதுவும் அவங்க பார்க்கல. சப்சிக்வெண்ட்லி 1948 வந்து இனாம் அபாலிஷன் வந்தது. தென் மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்தது. அதெல்லாம் யாருமே அதை வந்து டோட்டலாக அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. அதில் என்ன கான்செப்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அ வஃப் ஆல்வேஸ் அ வஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு வாட்டி வஃப் ஆச்சுன்னா கவர்மெண்ட் அதை வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 1954 ஆக்ட்லேயே வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து லேண்டை எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. எடுத்துட்டு காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. காம்பன்சேஷன் தான் அவங்களுடைய வஃப் ஆயிடுது. இப்போ வஃப் என்னன்னா அசையா சொத்துல இருந்து அசையும் சொத்தா மாறிடுது, அவ்வளவுதான். அதனால வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. 2013 அமெண்ட்மெண்ட்லயும் 1995லயும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து லேண்ட் எடுக்கலான்னு இருக்கு. இப்போ இருக்கிறது இப்போ பாஸ் பண்ண லாவில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபேர் கம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்காங்க. அதில் வந்து 2013க்கு அப்புறமா இந்த வஃப் அமெண்ட்மெண்ட் 2013க்கு அப்புறமா ஃபேர் கம்பன்சேஷன் வந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். சரி சார், இப்போ ஒரு வக்புடைய சொத்து காலங்காலமாக தொட்டு இருக்கக்கூடியது. சமீப காலத்துல வக்புடைய அந்த நிலம் அப்படிங்கிறது சில லட்சம் ஏக்கர் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி சார்? சார் அது எப்படின்னா, வஃபோட நிலம் வந்து 1980ஸ்க்கு அப்புறமா அதிகமாக மசூதிகள் வந்துடுச்சு. அதனால வந்து அதுவும் வஃப் தான். அதனால கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். பட் டோட்டல் வந்து இவங்க எல்லாமே வந்து மற்றவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். இதுதான் வந்து டிஸ்பியூட்டட் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் கிளாரிட்டி கொடுக்கல எவ்வளோ டிஸ்பியூட்டடாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ப்ரொஃபார்மலே டிஸ்பியூட் இருக்குன்னா, நீங்க ஒரு அமௌண்ட் சொல்றீங்க 8 லட்சம்னு சொல்றீங்க, ஆனா 39 லட்சம் அப்படிங்கறாங்க. அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இல்ல, அது 8 lakhs ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, 8 lakhs ப்ராப்பர்ட்டிஸ் 39 ஏக்கர்ஸ். அது எப்படி 8 lakh ப்ராப்பர்ட்டி? ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எவ்வளவு ஏக்கர் கூட இருக்கலாம்ல. டாக்குமெண்ட்ஸ், அதாவது 8 lakhs டாக்குமெண்ட்ஸ். அந்த 8 lakhs டாக்குமெண்ட்ஸ்ல 39 லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்த 39 லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட 21 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது சமீபத்துல ஆட் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் பார்த்தோம்னா 2003-4-5ல வந்தது இல்லையா, அதில் வந்து அவர் வந்து 6 lakhs ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி அந்த 20 இயர்ஸில் வந்து மாஸ்க் அதிகமாக ஆனதுனால சான்சஸ் ஆர் தேர் வந்திருக்கலாம். பட் இதில் வந்து எவ்வளோ டிஸ்பியூட்டட், எவ்வளோ வந்து ப்ரொஃபார்மாவில் இருக்கிறது, ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் மேட்ச் ஆகலைன்னு வம்சி தான் சொல்லணும். வஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் சர்வே ஆஃப் இந்தியா தான் சொல்லணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது அவங்க தான் சொல்லணும் இதுதான் டிஸ்பியூட்டட் அப்படின்னு. ஓகே, இப்போ சார் 2013ல காங்கிரஸ் அந்த ஃபைனலா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர காலகட்டத்தில் டெல்லியில இருந்த 123 இடம் அத ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்தாங்க. வழக்கு நடந்த இடத்த வக்புக்கே கொடுத்தாங்க. அதுல அப்படி வக்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை இருந்துச்சா? அதுல எப்படி இருக்குன்னா, ஒன்று ப்ரொஃபார்மால அந்த லேண்ட் இருந்திருக்கும், இன்னொன்று ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் கூட மேட்ச் ஆகிருக்கலாம். அதனால ஓகே மேட்ச் ஆகிருக்கலாம். அது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல மிஸ்டேக் ஆஃப் கவர்மெண்ட் ஆல்சோ. மிஸ்டேக் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் தானே ப்ராப்பரா அவங்க அப்ப ஃபைட் பண்ணனும் தேவையில்லைல சார். இப்போ 123 பிளேசஸ் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வக்புக்ல என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் இஷ்யூல இருந்த ப்ராப்பர்ட்டிஸை 2013ல அவங்க கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அங்க ரெவென்யூ டாக்குமெண்ட்ல வேற ஏதோ தவறு, அது நமக்கு தெரியல. தவறு கிடையாது, பார்லிமெண்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் இருக்கிற இடமும் வக்பு அப்படின்னு. ஆமா, ஒரு இது இருக்கு. பட் அதுல ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னா பார்லிமெண்ட் இருக்குன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கட்டியிருப்பானா? அது வக்ஃப் இடம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டியிருப்பானான்னு ஒரு கேள்வி வருது. மேபி அது வந்து இருந்திருக்கலாம். அந்த என்டையர் மேபி 16th centuryல 17th centuryல இருந்திருக்கலாம். அது வந்து காலத்தொட்டு அப்படியே தான் வந்துட்டு இருக்குன்னு சம் கிளைம் பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா, தே வுட் ஹேவ் கிளைம். பட் இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே அது இது பண்ணிடுச்சு இல்லையா, அவங்களும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களும் அதை ஜப்தி பண்ணியிருப்பாங்க. இப்போ நவ் வி கான்ட் சே. அதனால வந்து இன்னைக்கு கூட வந்து
வி ஆர் ஸ்டில் இது வஃப் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் பிரிட்டன் ஆல்சோ ரூல்ட் இந்தியா. அவங்களும் ஒரு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் அதை கையாடல் பண்ணியிருப்பாங்க. அவங்க அது அந்த ரூல்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் அப்போஸ் பண்ணணும் அவ்வளோ நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் இல்லையா? அதில் கூட ஒரு 6 months பீரியடில் நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட, டெப்டி கலெக்டர்கிட்ட இது வந்து எங்களோட பூர்வீக சொத்து அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். நாங்கள் தான் சார் லேண்ட் ஹோல்டர்னு ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் அப்போ ப்ரூவ் பண்ணாமல் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு ஆல்வேஸ் அ வஃப், ஒன்ஸ் அ வஃப் ஆல்வேஸ் அ வஃப்னு சொல்லி 16th centuryல அக்பர் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது இல்லையா? சரி சார், இனி என்ன சிக்கல்கள்லாம் வரப்போகுது சார்? இனி எதுவும் சிக்கல் வராது. ஏன்னா இந்த பேசிக் ப்ராப்ளமே இதில் என்னன்னா, இப்போ இந்த அரசாங்கத்துக்கு சிக்கல் வராது, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு சிக்கல் என்ன அதுக்கு தான் யாருக்குமே வராது. சரி, இப்போ இனிமேல் நீங்கள் வஃப் பண்ணணும்னா நீங்கள் வஃப் ஆக்ட் படியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன நோக்கத்தோட என்ன நோக்கம், வஃபோட நோக்கம் என்ன? நீங்கள் வந்து நன்மை செய்யணும்னு இருக்கு இல்லையா? அந்த நன்மை, அந்த செயல், அந்த நற்செயலை வந்து நீங்கள் வஃபா ரெஜிஸ்டர் பண்ணாமையே இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கு, செக்ஷன் 2A. நீங்கள் திருப்பி வஃப் ஆக்டில் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் கட்டுறீங்க, மசூதி கட்டுறீங்க, மசூதி நான் கட்ட விரும்புகிறேன் அப்படின்னா அது இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு 2Aல இருக்குது. முதல்ல செக்ஷன் 40ல் அப்படி கிடையாது. செக்ஷன் 40ல் நீங்கள் வேற ஒரு ட்ரஸ்ட் ஆக்ட்லையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, சொசைட்டிலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, 40 clause 2 என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டுக்கு உரிமை இருக்கா நோட்டீஸ் கொடுத்து அவங்களை கூப்பிட்டு அதை வஃபா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதை வந்து இப்போ ஃப்ரீ ஆயிட்டாங்களே, இப்போ யார் வேணாலும் வக்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணணும் தேவையில்ல. அதே நோக்கங்கள், இஸ்லாமிய நோக்கம்னு சொல்லியே நீங்க இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு தான் 2A இருக்கு. ஓகே, அது புது அமெண்ட்மென்ட்ல இருக்கு. ஓகே, சரி. அதுல நீங்க உங்களுக்கு இருக்கும் பாருங்க, 2Aல கிளியரா சொல்றாங்க. இது வந்து நீங்க இஸ்லாமிய நோக்கம்னு சொல்லி கூட அந்த நோக்கத்தை சொல்லியே நீங்க வந்து இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட்லயும் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு இருக்கு. ஓகே, சோ இனிமேல் நீங்க திருப்பி அதை வஃப்னு ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, வக்ஃபுகளுக்கு நம்ம இனி டொனேஷன் கொடுக்கணும், நிலம் கொடுக்கணும் அப்படின்னா 5 வருடம் இஸ்லாமியர்களா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு. சரி, இதுக்கு முன்னாடி இந்த 1954 ஆக்ட்லயும் காங்கிரஸ் பாஸ் பண்ண ஆக்ட்லயும் 1995 ஆக்ட்லயும் இந்த ஒரு ப்ரொவிஷனே இல்லை. நான் முஸ்லிம்ஸ் வஃப்க்கு கொடுக்கலான்ற ப்ரொவிஷன் இல்லை. 2013 அமெண்ட்மெண்ட்ல தான் நான் முஸ்லிம்ஸும் வஃப்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வந்தது. அதை கவர்மெண்ட் பார்த்துக்கலாம் சார். ரொம்ப பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்காம நான் வந்து உடனே ஐ எம் கிவிங் இட் டு இதை வஃபை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். பசங்களுக்கு கொடுக்காம கூட போகலாம்ல. அதை வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸை வந்து சில கவர்மெண்ட் கிட்ட வந்து சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸை கெடுக்கிறதுக்காக வந்து கொடுக்கக்கூடாதுன்றதுனால சில பேர் வந்து இந்த மாதிரி வஃப் எழுதுறாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் அப்படிங்கிறது அஸ் a முஸ்லிம்ஸ் தானே எப்படியும் அதை செய்ய போறாங்க, ஹிந்துஸ் இல்ல. அந்த 2000ல யார் வேணாலும் வஃப் கொடுக்கலாம். சரி, மற்றவர்கள் ஏன் ஏதோ ஒரு கோயிலுக்கு எழுதிட போறாங்க? ஒரு அதாவது இஸ்லாமியத்தினுடைய அந்த பண்புகளை தொட்டி வரக்கூடியவங்க தான் பள்ளிவாசலுக்கோ தர்காக்கோ வக்ஃபுக்கோ எழுத போறாங்க. சரி, ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு மத வழிபாட்டுல இருக்கிறவங்க ஏன் எழுத போறாங்க? அவங்களுக்கான மத வழிபாட்டுகளையோ இல்ல இன்னொரு ட்ரஸ்ட் இல்ல 2013ல இன்னொருத்தவங்க மத்த மதத்தவரும் கொடுக்கலான்னு இருக்கு. அப்படி நிறைய பேர் கொடுக்குறாங்களான்னு கேக்குறேன். கொடுக்குறாங்க, சில பேர் இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போ வந்து என்ன தடை செய்யப்பட்டிருக்குன்னா, இதுதான் தடை செய்யப்பட்டிருக்கு, வஃப் நீங்க கொடுக்க கூடாதுன்னு. ஆனா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட்ல இதே காரணம் காட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு எங்குமே இல்லை. அந்த சரத்தான் ஒரு ரொம்ப முக்கியமா பேச பொருள். ஏன் மற்ற மதத்தவர்கள் 5 வருடம் இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு? ஒருவேளை இது வேற, இதுக்கு முன்பாக நான் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லைன்னா அவங்க நிலங்களை வக்ஃப் அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுக்குள்ள எழுதல. இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. அது அந்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஒரு இதுல வந்து நான் முஸ்லிம்ஸ் வந்து வஃப் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்கன்னா, அப்போ நான் முஸ்லிம்ஸ் கூட போர்ட்ல வரலாம்ல, சிடபிள்யூசில. இந்த வருஷம் நான் முஸ்லிமா வரேன், நான் நெக்ஸ்ட் இயர் கொடுக்க கூடாது. எதுக்கு? அதுக்கே ஒரு 5 இயர்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா, அது சம்டைம்ஸ் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கெடுக்கிறதுக்காக சில பேர் வந்து முஸ்லீமா நான் மாறிட்டேன், அதனால நான் வஃப் கொடுக்குறேன் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா? ஓகே. அதாவது முஸ்லிமா மாறினால் தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய சொத்துல பங்கு கிடையாதா? இல்ல, அப்படி கிடையாது. நான் கொடுக்கல, அதை நான் வக்ஃப் பண்றேன்னா அது வக்ஃப் ஆயிடும் இல்லையா? திருப்பி உங்க வாரிசுக்கு போகாதுல இருக்கு சார். அது ஹிந்துலயும் இருக்கு, அவங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாமே. ஹிந்துல
இல்லை இல்லை, இப்போ அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து போனஃபைடா வந்து இந்த மத மாற்றம் செஞ்சீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி இது ஒரு கான்ட்ரிவன்ஸ், பசங்களுக்கெல்லாம் எதுவும் போகக்கூடாது, அதனால வந்து நான் வந்து வஃபா கொடுத்துட்றேன், கன்வெர்ட் ஆக வேண்டிய தேவையில்லை, நான் வஃபா கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படின்னு நம்ம கொடுத்தா அந்த பசங்களுக்கு போய் சேராது இல்லையா? அது கூட அது கூட ஒரு இதுதான் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் இந்த இந்த அமெண்ட்மெண்ட் சால்வ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து நான் என்னுடைய டவுட் என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான் சுய சம்பாத்தியத்துல சம்பாதிக்கிறத நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா ஒரு ஹெரிடிட்ரியா தனக்கு வரக்கூடிய அந்த நிலங்களை யாரும் அப்படி தானம் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ அந்த இருக்குல்ல, தன் சுய சம்பாத்தியம் நீங்க அவங்க வக்புக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், எதுக்கும் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் ஒரு ஹெரிடிட்ரியா தனக்கு வரக்கூடிய தன்னுடைய ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கொடுக்க முடியாதுல்ல. கொடுக்க முடியாது தான். அதுல பேசிக் மைன்யூட் டவுட். இல்ல பேசிக் இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். இங்க பாருங்க, இதே பாயிண்ட வந்து 1954 ஆக்ட்லயோ 1995 ஆக்ட்லயோ இந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கல. சரியா? 2013 ஆக்ட்ல இந்த ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த ப்ரிவிலேஜை எடுத்துட்டாங்க இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட். அப்போ நீங்க பேசல ரெண்டு பேரும், எந்த ஒரு அப்போசிஷன் அதை பத்தி பேசல. 54ல கொடுக்கல, 1995ல கொடுக்கல, 2013ல கொடுத்ததே இப்போ எடுத்துட்டாங்கன்னு. சரி, அது கூட ஒரு லீவே கொடுக்குறாங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட், நீங்க வந்து கன்வெர்ட் ஆகிட்டு கொடுக்கணும்னா 5 years நீங்க யூ மஸ்ட் பி அ ப்ராக்டிசிங் முஸ்லீம் அப்படின்றான். அது ஒரு இதுதானே. ஒருவேளை யாரோ ஒரு ஆள் இது வந்து நான் வந்து கன்வெர்ட் ஆகிட்டேன், அதனால என் பசங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல, அதனால பேருக்கு நான் கன்வெர்ட் ஆகிட்டேன், அதனால வந்து நான் இது வந்து வக்ஃபா ஆக்குறேன்னு சொன்னா அந்த பசங்களுக்கு அது போய் சேராது இல்லையா? ஓகே, ஒரு நிலத்தை வக்ஃபாக்கியாச்சுன்னா தானே அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாமா? எஸ், அவர் வாழ்நாள் முழுதும் அவர் முத்தவலியா இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட் தான் பண்ண முடியும். ஓகே, தட் மீன்ஸ் அதாவது தர்மகர்த்தாவா இருக்கலாம். ஒரு டொனேட் பண்ணியாச்சுன்னா அவங்க முத்தாவலியா அதுக்கு இருந்துட்டு போயிடலாம், தர்மகர்த்தாவா இருக்கலாம். ஆமா. அதுக்கப்புறமா தர்மகர்த்தாவா இருந்து அவர் கூட சொல்லலாம், எனக்கு அப்புறமா இவங்க வரணும், இவங்களாம் இதை வந்து மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு வஃப்னாமா இருக்கு இல்லையா, அதுலயே இருக்கும் என்னென்ன பண்ணணும்னு. வஃப் டீட் இருக்கு இல்லையா, அந்த வஃப் டீட்ல வந்துடும் இப்படி எனக்கு அப்புறமா யாரு, அவங்களுக்கு அப்புறமா யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அது இல்லைன்னா கவர்மெண்ட் அந்த வக்ஃப் போர்டே வந்து ஒரு ஸ்கீம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ பட் பேசிக்கலி என்னன்னா, இது எல்லாம் அப்போஸ் பண்றது யாரு? இதை அப்போஸ் பண்றதுலாம் ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் அப்போஸ் பண்ணுது. அது யாருன்னா, இந்த வஃப் சொத்தை வந்து டோட்டலா வந்து என்கரேஜ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்றவங்க தான் இதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்லாமியர்கள்ல சில பிரிவினர்களா, இல்ல இஸ்லாமியர்கள்ல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களா? இல்ல, உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் சமுதாயத்துக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனாலதான் இப்ப வந்து அது வந்து அந்த பேரை கூட மாத்திட்டாங்க, உமீத் அப்படின்னு சொல்லிட்டு, யூனிஃபைட் வஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபார் ஏழை மக்களுக்காக அது உதவணும்னு. அது கூட ஒரு செக்ஷன் வந்துடுச்சு, யாருக்கெல்லாம் உதவணும்னு சொல்லி. அதெல்லாம் தட் இஸ் அப்பார்ட். பட் இந்த 1954ல் நீங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த வஃப் இந்த ஆக்டை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய சக்தி வந்து ஜமாத்துல் உலமா. இந்த ஜமாத்துல் உலமால தான் இந்த ஆக்ட் வருது. அது செக்ஷன் 11ல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, 2 பேரை நாமினேட் பண்ணுவாங்க இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ்ல இருந்து. அதில் முக்கியமான ஆளுங்களை ஸ்காலர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. இதில் சிடபிள்யூசியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஸ்டேட் வக்ஃப் போர்டாக இருக்கட்டும். அதில் ஒரு என்ன ஷரத்து அவங்க போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஜமாத்துல் உலமாவில் நீங்கள் வந்து மெம்பராக இருக்கணும், இல்லைனா ஏலே ஹதீஸில் நீங்கள் மெம்பராக இருக்கணும். இந்த 2 பேருக்கும் தர்காவோட சொத்துக்களுக்கு கனெக்ஷனே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், தர்காவோட சொத்துக்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் நம்ம எடுத்தா, அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்குன்னா தர்காஸ்க்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி, தர்காஸ்க்கு தான் அந்த காலத்தில் ஹிந்து மன்னர்களே கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் போன வாட்டியும் சொன்னேன், ஃபேமஸ் தர்கா வந்து நாகூர் தர்கா, அது கொடுத்தது வந்து அச்சுத்தப்ப நாயக்கர். திருப்பி அதை விரிவாக்குனது, அதிகமாக வந்து லேண்டட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தது மகாராஜா பிரதாப் சிங். ஏர்வாடி தர்கா அப்படிதான், ராணி மங்கம்மை கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் சமயபுரம். சரி, அதோட இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டாரிக்கலி பார்க்க போனால் இட் இஸ் காசிமார் வஃப் கொடுத்தது கூன் பாண்டியன்.
ஸோ இந்த வஃப்லாம் இன்னைக்கு கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்தது யாரு? ஹிந்துஸ் தான். இப்போ வந்து 2 ப்ராப்ளம் இருக்கு. ஹிந்துஸே இதுல வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது கூட ஒரு மேஜர் இஷ்யூ. அதை நான் அப்புறமா வரேன். இப்போ நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, லெட் அஸ் அஸ்யூம் இப்போ இந்த வஃப் இது பராமரிக்கிறதெல்லாம் யாருங்க? ஒரு குறிப்பிட்ட சாரார் செயின்ஸை நம்பக்கூடியவங்க தான். இவங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறது கிடையாது. சிங்க்ரிட்டிக் கல்ச்சர், இந்து முஸ்லீம் ஒருமைப்பாட அவங்க விரும்புறவங்க தான் எல்லாமே இந்த தர்காக்காரங்க. இவங்கள ஒழிக்கிறதுக்காக தான் இந்த குரூப்ஸ்லாம் வந்தது. ஏலே அதீஸ்னா இப்போ நீங்கள் இந்த ஜாக்கெலாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, ஜாக்கு டிஎன்டிஏஜே எல்லாம், அந்த குரூப் அவங்க என்ன சொல்கிறாங்க, தர்கா ஒழிக்கணும்னு சிறுப்பு ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு அதை தான் காட்டுறாங்க. அதில் 3 கேசஸ் நடந்து போன வருஷம் வந்தது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாகூர் தர்காவில் வந்து அதை இழிவாக பேசுனாங்கன்னு செக்ஷன் 153 அவங்க மேலே வந்தது. ஸோ யார் தர்கா ஒழிக்கணும் சொல்கிறாங்களோ, யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ, யார் இந்த என்டையர் வஃபுல் போர்டுக்குள்ளே அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டாங்களோ அவங்க தான் இதை அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த 1954 ஆக்டில் இவங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டது தான் 1995 ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு ஷரத்தை எடுத்துடுறாங்க. இது வேண்டாம் தியோபந்தீஸு இவங்க. ஏன்னா 1988 என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், காஷ்மீர் ப்ராப்ளம்லேயே ப்ராப்ளம் உள்ள டெரர் குரூப்ஸ் யார்? இதே தியோபந்தி, பாகிஸ்தான் தியோபந்தியோடைய ஜெய்ஷே முகமது தான். இப்போ நீங்கள் யூஏபியை எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தியோபந்தி மூமெண்ட்ஸில் இருக்கிற ஜெய்ஷே முகமது, அல் ஃபுர்கான், லஷ்கர் ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஹர்கத்துல் முஜாஹிதீன், ஹர்கத்துல் அன்சார், இவங்கெல்லாம் யார்? தியோபந்தி ஐடியாலஜி, பாகிஸ்தான் தியோபந்தி ஐடியாலஜி, நான் இந்தியாவில் சொல்லலை. ஸோ இந்த ஐடியாலஜியை வந்து நீங்கள் எப்படி, இந்த ஐடியாலஜி பாகிஸ்தானில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், இந்தியாவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்னா இவங்க தான் வந்து என்டையர் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 1995 இதை மாற்றினாங்க. பட் ஆல்ரெடி அவங்க என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், அவங்களுக்கு இப்போ கூட எடுக்க முடியல. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, மாஸ்க்ஸில் என்ன பண்ணாங்க, இவங்களுடைய ஸ்பீக்கர்ஸ், இவங்களுடைய இமாம், இந்த தொழுகை நடத்துறதுக்கு ஒரு ப்ரேயர் லீடர் வேணும் இல்லையா, அதெல்லாம் இவங்க கிட்ட இருந்தால் போச்சு. இவங்க ஜமாத்துல் உலமா இந்த குரூப்ஸில் இருந்தால் போச்சு. ஓகே, ஒரு பெரிய தான் சார். இப்போ கொண்டு வந்திருக்க இந்த சட்டத்தின் மூலமா இப்போ இருக்கக்கூடிய நிலங்கள் அதே வகுப்புட்ட இருக்குமா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலங்கள் இன்னும் அரசாங்கத்துக்கு பக்கம் திரும்புமா? அது திருப்பி எப்படி போக முடியும்? யார்கிட்டலாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வந்துடும். யாருக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் வில் டிசைட் என்ன பண்ணணும்னு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸே இல்லைனாலும் அட்வர்ஸ் பொசஷன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கிட்டையும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. யார்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிபடி ஹஸ் காட் டாக்குமெண்ட்ஸ். ஜேபிசியில் நாங்கள் கொடுத்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்யலை அப்படின்னு ஆராசா போன்றவர்கள்லாம் இல்லை, அவங்க ஜேபிசி கொடுத்த கரெக்ஷன்ஸே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு, இது நாங்கள் ஏற்றுக்கல, நாங்கள் இதை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வம்சி மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அது பார்க்கலாம். ஏன்னா ஜேபிசி சொல்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எக்ஸெப்ட் பண்ணணும்னு ஒன்றும் இல்லையா. கவர்மெண்ட் கேன் ரிஜெக்ட் சேயிங் நாங்கள் இதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஜேபிசி சொல்கிறது அப்படியே வந்து என்டையர் பார்லிமெண்ட் கேட்கணும்னு எதுனா இருக்கா? ஜேபிசி வந்து ஒரு குறிப்பிட்ட 50% ஆஃப் ராஜ்யசபாவும் ஒரு இதாக இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து தீர்மானிக்கிறது என்டையர் பார்லிமெண்ட் கேட்கணும்னு கான்ஸ்டியூஷனில் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லையே. இது வரைக்கும் முக்கியமாக நடந்த பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை விடவும் இது கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்திருக்கு. 15 மணி நேரம், 17 மணி நேரம், இரவு 2 மணி, இரவு 2 மணி தான். ஆமா, 2 மணி தான். அந்த அளவிற்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சிறுபான்மையினருக்கு பாதுகாக்கிற சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய விவாதத்தை நடத்தி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் டெமோக்ரஸி. உங்களுடைய என்னென்ன ஆதங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க பேசுங்க, இதெல்லாம் அப்போஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் அதுக்கு கவுண்டர் கொடுக்குது இல்லையா, அது ஒரு நல்ல ஹெல்த்தி டிபேட் தானே. மக்களுக்கு போய் சேரட்டும், என்ன வந்து ப்ரொபகேண்டா என்ன இருக்கு, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு மக்கள் டிசைட் பண்ணட்டுமே. 18 மணி நேரம் டிபேட் இஸ் குட். இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களே, இந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் கவர்மெண்ட் ரிப்ளை கொடுத்துருக்குல்ல, ஹோம் மினிஸ்டரே ரிப்ளை கொடுத்துருக்காருல்ல. இப்போ பாஜக இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்திலேயே தனி பெரும்பான்மையா இருந்துச்சு. ஆனா இப்ப தனி பெரும்பான்மை கிடையாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான், இவங்க எல்லாருடைய ஆதரவு எல்லாம் தேவை. அப்பமே நிறைவேற்றி இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாருடைய ஆதரவோடு நிறைவேற்றுறதுக்கான காரணம் என்ன? இது ஏன் காரணம்னா, இவங்க எல்லாம் வந்து அது கரெக்ட்னு ஏத்துக்கிறாங்க.
இப்போ நீங்கள் பிஜேபியை வந்து ஆன்டி மைனாரிட்டின்னு சொன்னால் கூட, அலிகேஷன் சொன்னால் கூட, இவங்களாம் ஆன்டி மைனாரிட்டி சொல்ல முடியாது இல்லையா? அப்போது இட் இஸ் அ கன்சென்சஸ் தானே, யாருமே இதை அப்போஸ் பண்ணலையே, இது இருக்கக்கூடாதுன்னு. செக்யூரிட்டி ஆங்கிளில் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 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 ஆக்ட். என்ன செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல எதை சொல்றீங்க? செக்யூரிட்டி ஆங்கிள், செக்யூரிட்டி ஆங்கிள் செக்யூரிட்டி யார்? இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு. சி, நீங்கள் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட சாங்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. சாங்ஷன் கமிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான முஸ்லீம் ரிலேட்டட் சேரிட்டிஸ், இஸ்லாமிக் சேரிட்டிஸ், அல் ஹரமைன், இந்தோனேஷியா அல் ஹரமைன், அது இதுன்னு இருக்கும். இவங்க எல்லாம் வந்து தேவர் சப்போர்ட்டிங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லி யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 300-400 சேரிட்டிஸை பேன் பண்ணியிருக்காங்க. யுஎன்ஏ பேன் பண்ணியிருக்கு. அல் ஹரமைன் நீங்கள் போட்டு அல் ஹரமைன் சோ அண்ட் சோ கண்ட்ரி பேண்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எத்தனை ஃபைனான்ஷியல்ஸை பேன் பண்ணியிருக்காங்க, எத்தனை வந்து மணி இது இருக்கு இல்லையா, அந்த மணி, அதெல்லாம் இந்த மாதிரி வக்ஃபு மாதிரி உள்ளதா சொல்றீங்க? அதுவும் சேரிட்டிஸ் தானே, அவங்களும் அந்த சேரிட்டி தானே கலெக்ட் பண்றாங்க காசை. யுஎன்ஏ பேன் பண்ணிருக்கு. யுஎன்ஏ பேன் பண்ணிருக்கு. ஏன் பேன் பண்ணிருக்குன்னா, இது வந்து சேரிட்டிஸ் நீங்க ஆர்டினரியா எடுத்துக்க கூடாது. இட் இஸ் ஃபைனான்சிங் டெரர் மூவ்மெண்ட்ஸ் ஆல்சோ. எவ்வளவு அப்ராக்சிமேட்டா நினைக்கிறீங்க யுஎன் எவ்வளவு சேரிட்டிஸ் இந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்ச ஒரு 500, நானே ஒரு 500-600 நானே பார்த்திருக்கேன் சேரிட்டிஸ். இஸ்லாமிக் சேரிட்டிஸ் எஸ் பேன் பண்ணிருக்கு. யுஎன் செக்யூரிட்டி நீங்க இப்போவே நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பேண்ட் சேரிட்டிஸ் பேண்ட், முஸ்லீம் சேரிட்டிஸ் பேண்ட் போறங்க, ஒரு லிஸ்டே வரும். சாங்ஷன் கமிட்டி இது ரொம்ப ஈஸி கிடையாது எதையும் பேன் பண்றதுக்கு. ஏன்னா இந்தியா வந்து இது வரைக்கும் ஜெய்ஷே முகமதை பேன் பண்ண முடியல. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் 5 பேர் பிளஸ் 10 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பிளஸ் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அவங்க 2 பேர் சேர்ந்து அதை பேன் பண்ணணும். 15 மெம்பர்ஸ் அது வந்து எஸ் கமிட்டி பேன் பண்ணது கரெக்டுன்னு. டீலிஸ்டிங் இருக்கு. எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஃபைனான்ஷியல்ஸை பேன் பண்ணியிருக்காங்க, அதை பாருங்க. ஸோ இட் இஸ் நாட், நீங்கள் வந்து சேரிட்டிஸ், இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, மெனி ஆஃப் த சேரிட்டிஸ், மெனி ஆஃப் த வக்ஃப்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ராடிக்கல் கண்ட்ரோலில் இருக்குது. நான் தான் திருப்பி சொல்கிறேன். மெனி ஆஃப் த மாஸ்க் யாருக்கோட கண்ட்ரோலில் இருக்குது? ராடிகல்ஸ் கண்ட்ரோலில். ராடிகல்ஸ் அப்படின்னு எதாவது ஷார்ப்பா? ராடிகல்ஸ்னா ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி உள்ளவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு புது அமெண்ட்மெண்ட் இருக்கு. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலி வந்து கவர்மெண்ட் வந்து அவரை அனுப்பலாம் ஆடிட் பண்ண சொல்லி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாம்பரம்ல வந்து ஒரு ராடிக்கல், தாம்பரம்ல ஒரு பெரிய ஜும்மா பள்ளிவாசல்னு இருக்கு. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2000 crores ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கும். ஒரு 40-50 கடைகள் இருக்குது, 40 கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்க் இருக்குது, அப்புறமா வந்து பரியல் கிரவுண்ட் இருக்குது. இதில் வந்து 2019 வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் எழுதுறாரு ஹோம் மினிஸ்டருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க 2020 10 வருஷமா வந்து அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணல. இது வந்து சோ அண்ட் சோ ராடிக்கல் டிஎம்எம்கேக்கு ஒரு வேண்டிய ஒரு குரூப், ஒரு ஆள் தான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறமா என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து இவங்க வந்து லேட்டர் அடிஷன் தான், வக்ஃப், இந்த தாம்பரம் வக்ஃபோட லேட்டர் அடிஷன் இவங்க அப்புறமா வந்தவங்க, 90s வந்தவங்க. இதுக்கு முன்னாடி இதோட ஒரு இது இருந்தது, ஒரு லேண்ட், ஒரு டிமார்க்கேஷன் இருந்தது. இவங்களெல்லாம் நீங்கள் டிமார்க்கேட் இவங்களை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஏன்னா இதுதான் 2000 வந்து வக்ஃப் போர்டு சொல்லியிருக்கு, இவங்களெல்லாம் வெளியேற்றுறங்க. ஏன்னா நான் பாம்பிளாஸ்க்கு அப்புறமா 2 அங்கே இருக்கிற பசங்களே வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. தாம்பரம்லேயே 2 அந்த ஒரு பையன் ஒரு அரெஸ்ட் ஆகிறான். அவனுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான். அவன் வந்து தண்டனை கூட வாங்கி வந்திருக்கான். அவன் வந்து ஹீஸ் கண்ட்ரோலிங் திஸ் வக்ஃப். இதில் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட் சப்மிஷன் கிடையாது. நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? ஆனா இதுல அரசாங்கத்துக்கு கண்ட்ரோலும் வக்ஃபுல இருக்குல்ல, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் வராங்கல்ல, அப்ப அவங்க அதை கண்ட்ரோல். இஸ்லாமிக் பிரதிநிதிகள் மட்டும் வக்ஃபுல இல்ல, அரசாங்கம் சார்பிலும் பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா? இல்ல, அது வந்து அஜெண்டால அது வரணும். அஜெண்டாலே வரலன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? முக்கியமான மெம்பர்ஸ்க்கு அது அஜெண்டாலே வரலன்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என்ன நடக்குதுன்னு சொல்லி. அது ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இது வந்து அவர் கொடுத்த நியாயமான இது, அதை வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்றாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி, நோடல் மினிஸ்ட்ரி, யார் வக்ஃபை கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த மினிஸ்ட்ரியே, மைனாரிட்டி மினிஸ்ட்ரி அண்டர் செக்ரட்டரியே லெட்டர் எழுதுறாரு.
இவர் லெட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காது, ஆக்ஷன் எடுங்க இவங்க மேலே, இந்த கமிட்டி மேலே ஆக்ஷன் எடுங்க, அப்புறமா பைஃபர்கேட் பண்ணிவிடுங்க, இவங்கள தள்ளுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் கிடையாது, ஏஐடிஎம்கே கவர்மெண்ட் தான். அதெல்லாம் எல்லாமே டிஎம்கே ப்ளேம் பண்ணாதீங்க. ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அதே பார்ட்டி திருப்பி எலெக்ட் கூட ஆகிறாங்க, எலெக்ஷன் நடத்தி அதே பேர் வராங்க. ஸோ இதில் என்ன காட்டுதுன்னா அவங்களோட பவர் காட்டுது. அது எப்படி நீங்கள் வந்து இவங்களை எப்படி எடுக்க போகிறீங்க? இவங்களை எடுக்கிறது ரொம்ப இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் தான் வரும். சரி, இப்போ நான் முஸ்லிம்ஸ் உள்ள வருது, அது தவறான விஷயம் அப்படிங்கிறாங்களே. சரி, இது வந்து இதை அப்போஸ் பண்ணுறது வந்து யார்? தர்காஸ் அப்போஸ் பண்ணுறாங்களா? இல்லையே. தர்கா ஸ்டேக் ஹோல்டர் என்ன சொன்னார்? ஆல் இண்டியா உலேமா அண்ட் மஷாயிக் போர்ட் அவர் சொன்னார், வி ஆர் வெல்கமிங் இட், வாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கமிட்டியில் இருக்கிறாங்க. சூஃபி இஸ்லாமிக் போர்டோடைய வைஸ் பிரசிடெண்ட்டே ஒரு ஹிந்து தான். அப்புறம் சூஃபி இஸ்லாமிக் போர்டோட பஞ்சாப் பிரசிடெண்ட் ஒரு ஜெயின், சூஃபிராஜ் ஜெயின். அதே மாதிரி இங்கே இருக்கிற சில தர்காஸில் 1999 வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் ஹிந்துஸ் இருந்தாங்க. யாரப் தர்கா ஒன்று திண்டுக்கல்லில் ஒரு தர்கா இருக்குது, அதில் வந்து ஹிந்துஸ் தான் இருந்தாங்க. அப்புறமா 1999 வந்து அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்கும்போது ஹிந்துஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இதே வக்ஃப் போர்டு தான் அவங்க பேர் எடுக்குது. இப்போ கூட அவங்க உருஸ் நடத்துனாங்க. ஏன்னா அது டைரக்ட் மேனேஜ்மெண்ட் சம் ப்ராப்ளம் இருந்தது. உருஸ் நடத்துனதை யார் தலைமையில் நடத்துனாங்கன்னா ஒரு ஹிந்து தலைமையில் நடத்துனாங்க. அந்த பாரம்பரியம் எல்லா தர்காஸ்லையும் இருக்குது. இப்போ தர்காஸ்க்கு அதிகமாக போகிறவங்க யார்? அதிகமாக காணிக்க கொடுக்குறவங்க யார்? ஹிந்துஸ். அப்போ அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஹிந்துஸுடைய காணிக்க நிறைய தர்காக்கு போகும் இருக்கு. நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா அஜ்மீர் தர்காக்கு யார் போகிறான்? ஆச்சரியமா இருக்கு சார். இஸ்லாமிய தர்காக்கு இந்துக்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஆமாம், நான் இங்கே இந்த தமிழ்நாட்டிலேயே அச்சுத்தப்பர் நாயக் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி வந்து கூன் பாண்டியன் கொடுத்துருக்காரு. அது தாமிரபத்திரத்திலே இருக்கு. ராணி மங்கம்மை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டாக்குமெண்டட் எவிடன்ஸ். ராணி மங்கம்மையோட தாமிரபத்திரம் நானே பார்த்துருக்கேன். ஹியூஜ் ப்ராப்பர்ட்டிஸ், 1000 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, கொடுத்துருக்காங்க அவங்க. அவங்க ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா அங்கே இருக்கிற செயின்ட்ஸ் வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் பாகுபாடெல்லாம் பார்க்கல. இப்போ இருக்கிற இந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் அவங்க கிடையாது. அவங்க இந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்களா, இல்லை இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, ஜிஹாத் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு காணிக்க கொடுத்தாங்க. அந்த நம்ம நாகூர் தர்காவோட இது இருக்கு இல்லையா, அந்த பில்லர்ஸ் பார்ப்பீங்க, மினாரான்னு, அது கட்டினது யார்? பிரதாப் சிங் தான். மகாராஜா பிரதாப் சிங் தான் கட்டினது. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப இதெல்லாம் இருந்தது, ரொம்ப லேண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ ஹிந்துஸ்க்கு வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறதே தப்பு. ஓகே சார், இப்போ இதில் போரா முஸ்லீம்ஸு, ஆஃப்கானி, இப்போ நிறைய ஆஹானி இருக்காங்கல்ல. இப்போ இது வரைக்கும் சிலருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, இப்போ இந்த இதன் மூலமா எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வருதுன்னு சொல்றாங்களே. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா, ஷியா மெம்பர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஷியா மெம்பர் இருந்தார் இல்லையா, அவர் தான் இவங்க போராஸையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு போரா கம்யூனிட்டிக்கு சில வஃப்ஸ் இருக்குது. ஆஹானிக்கு ஜோன் ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்களுடைய மண்ணடி ஜோன் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஜமாத் கானா இருக்குது. அவங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அவங்க ரொம்ப பேர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. ஓகே, சில பேர் இருக்கிறாங்க. மேபி அதில் கூட மெம்பர்ஸ் வரலாம் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து மெம்பர்ஸ் வரலாம். ப்ளஸ் போரா கம்யூனிட்டி ரொம்ப இன்னைக்கு வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்குது, அவங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. மேஜர் அந்த தெரு இருக்கு இல்லையா, மூணு ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து டாக்டர் புர்ஹானுதீன் ஸ்ட்ரீட்னு பேர் வச்சுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். 80sலேயே டாக்டர் புர்ஹானுதீன் மாஸ்க் அங்கே இருக்குது, சைஃபி மஸ்ஜித்னு. அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தானே. அதே வந்து எவ்வளோ இருக்கும்? அதே மேபி about 200 crores இருக்கலாம், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும். ஸோ அவங்களுக்கு அது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா. அதனால நீங்கள் இது மட்டும் தமிழ்நாடு விடுங்க. வாட் அபவுட் குஜராத், சித்பூர், ராஜஸ்தான், அவங்களோட ஆளுங்க தானே. ஆஹானி, முக்கியமான ஆஹானி யார்? இந்தியாவில் ரிச்சஸ்ட் பர்சன் அசீம் பிரேம்ஜி ஆஹானி, அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களோட வஃப்ஸ் இருக்குது. குஜராத்தில் ஆஹானிஸோட ரொம்ப வஃப்ஸ் இருக்குது. போராஸ்க்கு வந்து குஜராத், மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வஃப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது அவங்களோட பிரதிநிதித்துவம் வேணும் இல்லையா. உண்மையாகவே நிறைய விஷயம். ஒரு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது மொத்தம் 44 செக்ஷன்ஸ் இருக்குது. 44 செக்ஷன்ஸ். 44 செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது
கிட்டத்தட்ட 44 செக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருந்தது. எத்தனை செக்ஷன் இப்போ புதுசா வந்திருக்கல் 44. இல்ல இது வந்து செக்ஷன் அமெண்டட். அமெண்டட் 44. ஆமா ஆமா அமெண்ட்மெண்ட் 109 இல்லையா? ஓவரால் ஓவரால் ஆமா ஓவரால் 1 இதுல இருக்கக்கூடிய இந்த 44ம் புதுசா அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்ட இல்ல இருக்கிற சட்டத்துல இதெல்லாம் மாற்றங்கள் சில இது வந்து ஆமா 109ல இந்த 44ம் திருத்தம் செய்யப்பட்டது. சில இது வந்து புதுசா இருக்கு. 2A நீங்க பாத்திருப்பீங்க, 108B ன்னு ஒன்னு பாத்திருப்பீங்க. அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் முதல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்னும் பவர்ஸே இல்லாம இருந்தது. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செக்யூலர் ஆக்டிவிட்டீஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் செக்ஷன் 96ல. ஓகே, இப்போ வந்து 108ல அந்த ரூல் மேக்கிங் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. பழைய ஆக்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. சிடபிள்யூசி கொடுத்த ஆர்டரை வந்து ஸ்டேட் போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் இன்னும் சொல்றாங்க. பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சரி நான் பண்ணல, என்ன பண்ண முடியும் உங்களால? எந்த ஒரு இதுவும் இல்லை, கண்ட்ரோலே இல்லாம இருந்தது. நாங்க தான் எல்லாமே. நிறைவா ஒண்ணு கேட்கிறேன். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த 44 அமெண்ட்மெண்ட்ஸும் பெண்கள் ஏழை இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. எந்த வகையில்னு மட்டும் சொல்லுங்க. வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமா இருக்கு இல்லையா இந்த ஆக்ட்ல? இதுக்கு முன்னாடி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. இப்போ ரூல்ஸ் மேக்கிங் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க. வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வக்ஃப் போர்டு என்ன பண்ணணும்னு. வக்ஃபை பத்தி பேசல. வக்ஃப் போர்டோட 7% கான்ட்ரிபியூஷன், எல்லா வக்ஃப் வந்து 7% கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. இல்ல எல்லா முத்தாவாலிஸும் 7% வக்ஃபுக்கு கான்ட்ரிபியூட் அவங்களுடைய ஆனுவல் அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு வருதோ முத்தாவாலிஸ் வக்ஃபுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா? அதுல வந்து அந்த கான்ட்ரிபியூஷனும் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. சம்டைம்ஸ் மேபி இப்போ இந்த நியூ செக்ஷன்ல ஓகே இதை எதற்கு நீங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிற அது வந்து செக்ஷன் 70 எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி எதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணணும், உங்களுக்கு வாடகை கட்டலாம், நீங்க வந்து ஸ்டாஃப்க்கு பணம் கொடுக்கலாம், அப்படிலாம் இருக்கு. அதுல வந்து இது எக்ஸ்ட்ரா வந்துடும் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்போ லேடிஸ் வந்து விடோட் லேடிஸ்க்கு, டெஸ்டிடியூட் லேடிஸ்க்கு, அதுக்கு வந்து வக்ஃப் போர்ட் ஹேஸ் டு டூ. இது ஆல்ரெடி இருக்கிறதா? ஆல்ரெடி இல்ல, இப்போதான் ஆல்ரெடி இதுல தான் வருது. இப்ப புதுசா இதுல தான் செக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அது நீங்க செக்ஷன் 2A பாருங்க. செக்ஷன் 2A பாருங்க, சாரி 108B ல பாருங்க. அதுல வந்து 3B வரும். 3B ல இருக்கு, 108ல இருக்கு. 3B ல இருக்கா? 3B ல இருக்கும், 108ல இருக்கு. 108B ரூல் மேக்கிங் பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, விமென் சில்ட்ரன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி. இது ஒரு இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அன்லெஸ் வந்து நீங்க வந்து எங்களோட மாஸ்க்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒருவேளை செக்ஷன் 32 படி நீங்க மாஸ்க்ல என்ன பேசுறீங்க அப்படின்றதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணலாம், டைரக்ஷன் கொடுக்கலாம் நீங்க என்ன பேசணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நியூஸ் ஐட்டம் கூட வந்தது. ஒரு மாஸ்க்ல வந்து வக்ஃப் போர்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த நால்பந்து மவுண்ட் ரோட்ல நால்பந்து இருக்கு, அந்த வக்ஃப்ல வந்து ஒரு முத்தவலியை எடுத்துட்டு ஒரு என்க்ரோச்சர் பக்கத்து வஃபை வந்து திருடினவன், அதை வந்து கை வச்சவன், அவன் மேலே எஃப்ஐஆர் இருக்கு, அவனை கொண்டு வந்து இதில் பிரசிடென்ட் போடுறாங்க. நால்பந்தில் ஃபிட் பர்சனா அவர் எஃப்ஐஆர் இருக்கு. அவர் வந்து இந்த வக்ஃப் போர்டை ஒரு என்க்ரோச்சர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு. அவர் வராரு. அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, அவர் ஒரு ராடிகளை கொண்டு வந்து ஃப்ரைடே செர்மன் சொல்றாரு. அவர் சொல்றாரு, காசா மாதிரி நம்ம எல்லாமே இருக்கணும், காசா இதெல்லாம் சிறுக்கெல்லாம் ஒழிக்கணும், இதே தான் ஷிர்கை ஒழிக்கணுன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் கொல்லணும்னு பேசுவாங்க. இந்த மைண்ட் செட் வந்து எப்படி வருது? இந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுக்கறதுனால தானே. வக்ஃப் போர்டு ஏன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குதுன்னு இப்போ தெரியுதா? வக்ஃப் போர்டில் இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி ஆளுங்க, நீங்களே ஒருத்தரை வந்து என்க்ரோச்சர் டிக்ளேர் பண்ணி நீங்களே வந்து பக்கத்து வக்ஃப்ல ஏன் உட்கார வைக்கிறீங்க? ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காரணம் என்ன? ஸோ இப்போ இருக்கிற சட்டத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சட்டத்தில் நான் வந்து ஆடிட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆடிட் இந்த மாதிரி நாங்கள் தாம்பரம் சொன்னோம் இல்லையா, தாம்பரம்ல ஆடிட் போனாலே முடிஞ்சு போயிடும். நீங்கள் எவ்வளோ பணம் என்ன எங்கே எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க, அதில் ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அவ்வளோதான் நீங்கள் வாடகை வாங்கணும்னு ரிசர்வ் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கான். இதுக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் நான் அதில் வந்து 10 ரூபான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 20 ரூபா கூட வாங்கலாம். ஓகே, ரொம்ப ஆக்சுவலாக இப்போ இந்த சட்டம் வந்த பிறகு, இந்த அமெண்ட்மெண்ட் சட்டம் வந்த பிறகு உண்மையை சொல்ல போனா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். சென்னையில் வேலூர்ல ஒரு முக்கியமான ஒரு வஃப் இருக்கு, சஃப்தர் அலி டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஷியா வஃப். 1860 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு பட்டா எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 14,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இதா இருக்கு, அந்த கிரேவியார்டா இருக்கு. 44 ஏக்கர்ஸ் வேற ஒரு ஊர்ல இருக்கு.
1998ல் இதில் வந்து ஒரு தமுமுக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டை எதுவுமே பண்ணலை. 2009ல் சிஇஓ என்ன சொல்கிறாரு, இது ஆக்கிரமிப்பு, வெளியே போங்கன்னு சொல்கிறாரு. இந்த மீன் டைம் 98லேயே இவங்க 99ல் என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த ஷியா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் போயிட்டு கோர்ட்லேருந்து இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வராங்க. அதில் இவன் என்ன பண்ணுறான்னா, ஆக்கிரமிப்பு பண்ணி தாருல் கசா, தட் இஸ் அங்கே வந்து இந்த டைவோர்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஷரியத் கோர்ட்டுன்னு வச்சுருக்கேன். அவன் சொல்கிறான், இது வந்து நாங்கள் வந்து ஷரியத்தை தான் நாங்கள் ஏற்றுப்போம், இந்த இந்தியா கோர்ட்டெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றான். அதுக்கப்புறமா இவங்க போய் அந்த ஜட்ஜ் கிட்ட சொன்னால் ஜட்ஜ் எஃப்ஐஆர் போட சொல்கிறாரு அவங்க மேலே. இது நடக்கிறது எப்போ, 2004-9ல் வந்து சிஇஓ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாரு, இவங்களை வந்து எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு ஆக்ஷனும் கிடையாது. 2023ல் இவங்க ஹோம் மினிஸ்டருக்கு எழுதுறாங்க. அப்போது ரிலீஃப் வருது. சிடபிள்யூ சொல்லுது இவங்க மேலே 52A ஒரு கிரிமினல் செக்ஷன் இருக்குது. 52Aல வந்து 3 வருஷம் தண்டனை இஃப்யூஆர் நீங்கள் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தீங்களா, அது போடுங்கன்னு சொல்கிறாங்க. எதுவுமே நடக்கலை. 2022ல் இவர் போய் அதுக்கப்புறம் இவர் போய் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வர்றாரு எவிக்ஷனுக்காக. ஒரு ஆக்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் ரேடிகல் வந்து இன்னொருத்தங்க செக்டோட ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த வக்ஃப் போர்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கிடையாது. அவங்க வந்து என்ன 25,000 50,000 பேர் தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் வாய்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இது தானே. யார் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது யார்? இந்த மாதிரி ஒரு இன்னொரு செக்டோட ப்ராப்பர்ட்டி, இன்னொரு செக்டோட வக்ஃபை போய் பிடிச்சிட்டு அங்கே போய் இது நடத்திக்கிட்டு டிஎம்எம்கேன்றதுனால கொம்பு வலிச்சிருக்கு. அப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க? அதுக்கு இந்த ஆக்டில் இது இப்போ இந்த கேம்லாம் விளையாட முடியாது. இன்னொரு உதாரணம், ட்ரிப்ளிகேன் பைக்ராஃப் ரோட்டில் ஒரு வஃப் இருக்குது, அகமது ஹுசைன் வஃப். 1921ல் வஃப் டீட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 1955ல் இது வஃப் சர்வேல வருது, வஃப் ரிஜிஸ்டர் ஆகிடுது. இது வந்து வம்சியில் கூட இந்த ரெஜிஸ்டர் இந்த 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 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பைக்ராஃப் ரோட்டில். இப்போ நீங்கள் இந்த மாலையெல்லாம் இருக்கு இல்லையா, மாலை பண்ணுறாங்க பாருங்கள், பூமாலை, அவங்க தான். அவங்க 1925ல் இருந்து டெனண்டாக இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 வருஷம். சடனாக ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, இது வந்து இனிமேல் நான் தான் இந்த வஃபை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தெரியாது. தென் அது நீங்கள் வந்து காலி பண்ணுங்க அப்படின்றாரு. அவங்களுக்கு அது தெரிய வருது இது வஃப் அப்படின்னு. அப்போ தான் இது யாரோ ஏதோ வஃபை வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குதுன்னு தெரியுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வந்து அங்கே ஒரு கொடிமரம் இருக்குது, அந்த கொடிமரத்துக்கு சந்தனம் போடணும், அதுதான் வஃபோட இதே ஒப்ஜெக்டை. அது இவங்க 100 வருஷமாக பண்ணிட்டு வராங்க. இந்த ஃபேமிலி, இந்து ஃபேமிலி, 4 கடை இருக்குது, ஹிந்து ஃபேமிலிஸ் பண்ணிட்டு வராங்க. இன்ட்ரெஸ்டிங்லி வந்து அது வந்து பழைய ஓடு வீடு, 40 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுக்கு அவங்க கொடுக்குற வாடகை 5000 ரூபா. இது வந்து 100 ருபீஸ்க்கு மேலே கொடுக்குறாங்க. இது எந்த முஸ்லீம் டெனண்ட்டும் கொடுக்க மாட்டான். 4 ரூபா கொடுக்குறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகம். சில இடத்துல வந்து நான் கட்டவே மாட்டேன், என்ன பண்ணுவீங்கன்னுலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ப்ராப்ளம் வருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வாங்குறவர் வந்து இது விற்கணுன்றதுனால 2015ல் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாரு. இது வந்து வஃபே கிடையாது, இது வந்து இது வஃப்னு சொல்கிறாங்க சில பேர். ஸோ டைரக்ஷன் யார் இதில் ரெஸ்பாண்டன்ட்டு? இதே வக்ஃப் போர்டு சேர்மேனும் இதே வக்ஃப் போர்டு சிஇஓ எல்லாமே வராங்க. இது இருக்கிற நேரத்தில் 2020ல் வந்து ஒரு சிஇஓ வராரு, புதுசாக ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எஸ்ஆர்ஓக்கு எழுதுறாங்க. இனிமேல் வந்து செக்ஷன் 104 படி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஏலியனேட்டு விற்கவே கூடாது, மார்ட்கேஜும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது வக்ஃப் போர்டுக்கு இது தெரியாதுன்னு ஒன்றும் விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க ரெக்கார்டில் எல்லாமே இருக்குது. இது 2022ல் ஹியரிங்க்கு வரும்போது இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆன வஃப்னு சொல்லி கூட வக்ஃப் போர்டு சொல்லலை. ஹைகோர்ட்டை இதெல்லாம் சொல்லாமல் அவர் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றாரு, இது வஃபே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது விற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள். இது தடுக்கிறது யார்? அங்கே இருக்கிற ஹிந்துஸ் தான். இது விற்கணும், இது வக்ஃபே இல்லைன்னு சொல்லி கூட்டு சதியில் அந்த அந்த ஒரு ஆளோட கூட்டு சதியில் இருக்கிறது யார்? வக்ஃப் போர்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வக்ஃபை விற்கிறதுக்கு பிளானிங் போட்டு ஃப்ராட் பண்ணுறது யார்? வக்ஃப் போர்டும் இவங்களும். முஸ்லீம் ஆள் தான் அந்த ஆள். அதை தடுக்கிறது யார்? ஹிந்துஸ். ஸோ ஹிந்துஸ் எந்த விதத்தில் வந்து ஆன்டி வஃப் கிடையாது. ஓகே, இதே மாதிரி 2022ல் 2000 கோடி ஃப்ராட் நடந்திருக்குன்னு ஒரு ரிட் பெட்டிஷன் வருது. அது என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, இது வஃப் கிடையாது, வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது 2000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு ஒரு அலிகேஷன். அதில் 2 பேரை வந்து டெர்மினேட்டட் ஃப்ரம் சர்வீஸ். எப்படி ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் வந்து எப்படி ஒரு லெட்டர் கொடுக்கலாம்?
சட்டத்தில் இடமே கிடையாது. சூப்பரிண்டென்டென்ட் லெட்டர், இது நோ அப்ஜெக்ஷன். போர்டு தான் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். அந்த போர்டு 2 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி, ஒருத்தரை பணி நீக்கம் பண்ணிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து இது வேற இருக்கு, என்கொயரி இருக்கு, என்கொயரி நடத்தவே இல்லை. ரிட் பெட்டி இதில் அது கண்டெம்ட் வேற போயிருக்காங்க. they are not bothered. அப்போ சம் லாபி இருக்கு இல்லையா? இது ஒரு பெரிய லாபி. இந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தே வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிற லாபி இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது யாரு? இதே வக்ஃப் போர்டு தான். இப்போ கூட அந்த கண்டெம்ட் இப்போவும் இருக்கு. எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதனால வக்ஃப் போர்டு வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றோம். ஹிந்துஸ் வந்து அதுக்கு வந்தால் அவங்க வந்து அகேன்ஸ்டாக இருப்பாங்கன்றது வந்து ஆன் ரெக்கார்ட் பார்த்தா எதுவுமே ரிவர்ஸ் தான் உண்மையாக எனக்கு தெரியுது. நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சௌத் அலி சார். உண்மையாவே இதை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைச்சிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார்.